வணக்கம் கைஸ், வெல்கம் டு கலாமிஷன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஹிஸ்ட்ரியிலேருந்து 2024 கேட்ட எல்லா கொஸ்டினோட தொகுப்பையும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஹிஸ்ட்ரியில் உள்ளது மட்டுமே கவர் ஆகிருக்கும். ஏற்கனவே இதே மாதிரி ஐஎன்எம் 2024 உள்ளது போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ப்ளஸ் ரொம்ப முக்கியம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அதை நல்லா நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அரச மரம் தான். அடுத்தது, எந்த முகலாய இளவரசரின் படத்தொகுப்பு இன்றும் லண்டனில் உள்ள இந்திய அலுவலக நூலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தராசுகோ. தராசுகோங்கிற முகலாய இளவரசரோட படத்தொகுப்பு தான் இன்றைக்கி லண்டனில் வச்சுருக்காங்க. பாமினி சுல்தான்கள் டேஷ் என அழைக்கப்படும் தமது தனிப்பட்ட மெய்காப்பாளர்களை வைத்திருந்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க பாமினி அரசர்களோட மெய்காப்பாளர்கள் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஐ கேல். அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் சமுத்திரகுப்தர் காலத்தை சார்ந்த கல்வெட்டுகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குப்தர்களே ரொம்ப முக்கியமானவர் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். இவரோட கல்வெட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு, அதே மாதிரி நாலந்தா செப்பு பட்டயம் சமுத்திரகுப்தர் காலம்தான். அதே மாதிரி ஈரான் கல்வெட்டும் இவரோட தான். இப்போ ஆன்சர் பண்ணுங்கள், 1, 2, 3 சி தான் ஆன்சர். அடுத்தது, பருத்தி செடியின் பிறப்பிடம் தண்டகா காடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான காரணம் பாருங்கள். புதிய கற்கால மனிதன் பருத்தி இழையை நூலாக சுழற்றவும் நூலை பருத்தி துணியில் நெசவு செய்யவும் கற்றுக்கொண்டான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது சரியானது. அன்று கூற்று காரணம் இரண்டும் சரி. ஸோ கூற்று காரணம் ரெண்டும் சரிதான். ஆனால் காரணம் என்பது கூற்றை சரியாக விளக்கவில்லை. அடுத்தது பாருங்கள், நேம் த நோட்டட் மேத்தமெட்டிஷியன் ஆஸ்ட்ரானமர் ஆஃப் த குப்தா பீரியட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குப்தர்கள் காலத்தில் வானியலாளர் அண்டு கணிதவியலாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டார் தான் வரும், எல்லாருக்குமே தெரிந்தது. ஹூ இன்ட்ரடியூஸ்டு மன்சப்தாரி சிஸ்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மன்சப்தாரி முறையை யார் அறிமுகப்படுத்தியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர். அடுத்தது பாருங்கள், அவங்களோட வேலை தகுதியோட நேமும் அதோட வேலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், குவாசியுல் குவாசத் அப்படின்னா நம்மளுக்கு சீஃப் ஜஸ்டிஸ், அதாவது தலைமை நீதிபதி அப்படின்னு வரும். அதே மாதிரி முக்குதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர் தலைவர் அப்படின்னு வரும். அடுத்தது முஃப்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஃப்தி யார் வருவாங்க, லீகல் இன்டரப்டர் அப்படின்னு வரும். அதே மாதிரி அமீர் இ தத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் சிட்டி மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு வரும். சிட்டியோட தலைமை நீதிபதி அப்படின்னு வரும். அப்போ ஆன்சர் பாருங்கள், ஆன்சர் 3, 4, 2, 1 சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்கள், அசசன் ரேஷன் கொடுத்துருக்காங்க. அசசன் பாருங்கள், அலாவுதீன் செட் ஜாஃபர் கான் அண்டு உலா கான் அகைன்ஸ்ட் த மங்கோல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அலாவுதீன் ஜாஃபர் கானையும் உலா கானையும் மங்கோலியர்களுக்கு எதிராக அனுப்பினார்கள் அப்படின்னு அசசன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரீசன் பாருங்கள், த மங்கோல்ஸ் வேர் டிஃபீட்டட் அண்டு ஜாஃபர் கான் வாஸ் மேட் த ரூலர் ஆஃப் மங்கோல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மங்கோலியர்கள் தோற்கடிக்கப்பட்டதாகவும் ஜாஃபர் கான் தான் அந்த ரூலை எடுத்துக்கிட்டதாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், காரணம் கூற்று ரெண்டுமே சரிதான். அப்போது இது கரெக்டான ரீசன் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பாருங்க, த 2 முகல் எம்பரர்ஸ் ஹூ ரோட் தர் ஆட்டோபயோகிராஃபிஸ் வேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது முகலாய அரசர்களே யார் 2 பேர் தன்னோட சுயசரிதையை தானே எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர் அண்ட் ஜஹாங்கீர். இவங்க 2 பேரும் தான் தன்னோட சுயசரிதையை தானே எழுதியிருப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. அதே மாதிரி இவங்க எழுதின சுயசரிதை என்ன அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்தது பாருங்கள், முகமது கவான் மദ്രാസா இஸ் அ லார்ஜ் லைப்ரரி கண்டெய்னிங் எ கலெக்ஷன் ஆஃப் 3000 மேனஸ்கிரிப்ட் சிச்சுவேட்டட் அட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மதராசா அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு காலேஜ் அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்தது பாருங்கள், முகமது கவானோட மதராசா ஒரு பெரிய அதில் லைப்ரரி இருந்தது. அதில் நிறையா கலெக்ஷனும் 3000க்கு மேலே கையெழுத்து பிரதியும் இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிடாரில் இருந்தது. முகமது கவானோட மதராசா எங்கே கட்டியிருந்தாங்க அப்படின்னா பிடாரில் அப்படி கட்டியிருப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபெஸ்டிவலும் அதோட கனெக்ட் ஆகிற சிட்டியும் கேட்டிருக்காங்க. குர்டாட் சால் அப்படின்னு பாருங்கள், இதுக்கு பார்சியில் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி குருபுராப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்கிமில் சிக் கொண்டாடுவாங்க. அதே மாதிரி வேசிக் டே அப்படிங்கிறது திபெத்தியனோடது. அதே மாதிரி நவ்ரஸ் அப்படிங்கிறது பஹாயோடது. அப்போ ஆன்சர் பாருங்கள் 2, 1, 4, 3. நெக்ஸ்ட் பாருங்கள், மேட்ச் த ஹரப்பன் சைட்ஸ் வித் தர் ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நகரங்களையும்
அதில் கண்டுபிடித்ததை வச்சு வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். சிமெண்ட்ரி ஹெச்ங்கிறது வந்து நம்மளுக்கு எங்கே கிடச்சிது, ஹெச் வடிவத்தில் எங்கே கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பாவில் வந்து கிடச்சிது. அடுத்தது பாருங்கள், ப்ரோன்ஸ் ஸ்டாச்சு ஆஃப் டான்சிங் கேர்ள், அதாவது நடனமாடும் வெண்கல சிலை, பெண்ணோட சிலை வந்து எங்கே கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோவில் கிடச்சிது. அதே மாதிரி டெரகோட்டா பிளாக் எங்கே கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பனவாலியில் தான் வந்து கிடச்சிது. அடுத்தது ஐவரி ஸ்கேல் எங்கே கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோத்தலில் கிடச்சிது. அப்போது பாருங்கள் 2 1 இதுக்கு வந்து 4 3 வருமா? ஆன்சர் பாருங்கள், ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹரப்பா மக்களும் பண்பாடும் என்ற தலைப்பில் கீழ்கண்ட கூற்றில் சரியானதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியானது தான். அடுத்தது, சிந்துவெளியில் விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர் உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரிதான். ஆக்சுவலாக இது சரியாக இருந்தாலே இதுவும் சரியாக தான் இருக்கும். அடுத்தது பாருங்க, சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமாக 5 குழுக்கள் இருந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பல குழுக்கள் வந்து இருந்தது, அதனால இது வராது. அப்போ ஆன்சர் பாருங்க 1 2 அப்படிங்கிறது சரியானது. அடுத்தது, கவிராஜா என்ற புகழை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமுத்திரகுப்தர். ஸோ நம்மளுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தீங்கன்னாலே தெரியும், குப்தர்களில் ரொம்ப முக்கியமானவர் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். இவரை பற்றி ரிப்பீட்டடாக கொஸ்டின் ஒரே இயரில் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க, பேசின் ஒப்பந்தம் 2ஆம் விஸ்வ பாஜிராவுக்கும் யாருக்கும் இடையே எழுத்தானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெல்லஸ்லிக்கும், 2ஆம் பாஜிராவுக்கும் வெல்லஸ்லிக்கும் இடையே தான் வந்து இந்த ஃபேசின் ஒப்பந்தம் வந்து நடந்திருக்கும். அடுத்தது பாருங்க, காலவரிசைப்படி விஜயநகர பேரரசை ஆண்ட பின்வரும் வம்சங்களை வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இது எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, சங்கம, சாளுவ, துளுவ, அரவீடு அப்படின்னு வரும். சுளுவ அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சாளுவ அப்படின்னு வரும், துளுவ தான் அடுத்தது வரும். நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா சாசா தூ அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சங்கம, சாளுவ, துளுவ அப்படின்னு வந்துடும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்க, சையது வம்சத்தின் கடைசி அரசர் ஆலம் ஷா, அவருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆலம் ஷாவோட உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் ஷா இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, சிவாஜி யாரிடம் இருந்த சிங்கக்காட் கோட்டையை வந்து கைப்பற்றினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிவாஜிக்கும் யாருக்கும் இடையே வந்து சண்டை நடைபெற்றிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே முகலாயர்கள் தான். இவங்களுக்கும் மராத்தியர்களுக்கும் இடையே தான் சண்டை நடக்கும். அப்போ நீங்கள் எதை வச்சு கெஸ் பண்ணி அடிச்சிடலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்க, மொஹஞ்சதாரோவின் பசுபதி முத்திரையில் காணப்படும் 4 விலங்குகளின் பெயரை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதுக்கு முன்னாடியும் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினிலுமே இது வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா யானை, புலி, காண்டாபிருகம், எருமை. நெக்ஸ்ட் பாருங்க, சரியாக பொருந்தியுள்ள இணையை தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஜமீன்தாரி முறைங்கிறது வந்து நிலச்சுவாந்தார் முறை அப்படின்னு வரும். சரியானது தான். அடுத்தது, மகள்வாரி முறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இனவாரி முறையில் வந்து வரும். இது வந்து தவறு. அதே மாதிரி ரயத்வாரி முறைங்கிறது வந்து அவங்கள்ட்ட வந்து லேண்டை கொடுத்தா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவும் தவறானது. அடுத்தது வந்து நில உடைமை முறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வாகத்தை பற்றியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதான். அப்போ 1 4 சரியாக இருக்குது. ஆன்சர் பாருங்கள், ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது, ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோரி செட். இதுதான் வந்து கத்திகள்லாம் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டேஷ் வம்சம் மம்லக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடிமை வம்சம் தான் மம்லக் வம்சம். அதாவது மாம்லுக் அப்படின்னா அடிமை அப்படின்னு பொருள் வரும். அடுத்தது பாருங்க, பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1ஆம் சந்திரகுப்தர், இவர் தான் வந்து லிச்சாவி இளவரசியை வந்து திருமணம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், வெடிமருந்தை முதலில் கண்டுபிடித்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, சைனா. வசிஷ்டபுத்திர புலுமாயி என்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வசிஷ்டபுத்திர புலுமாயி அப்படின்னா நம்ம வந்து அரசரை வந்து குறிப்பிடுவோம். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க, தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தொண்டை மண்டலம் பல்லவர்கள் அப்படின்னு வரும். சோழர்கள் வந்து தஞ்சை, பாண்டியர்கள் வந்து மதுரை, அதே மாதிரி சேரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர், வஞ்சி அப்படின்னு வரும். அவ்வளோதான் கைஸ். இது வரைக்கும் தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே தான் வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து 2024 நடந்ததில் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த இயரோடு பார்ப்போம். அடுத்தடுத்த டாப்பிக்கும் ஒவ்வொரு இயரில் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் பார்க்குறது தான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்டை படிச்சுட்டு அதில் வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இதுலேருந்து ரிப்பீட் ஆகிறதுக்கும் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.